லால்குடி சட்டமன்ற தொகுதி ஒரு விரிவான பார்வை. சுமார் 2,11,000 வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியின் பிரதான தொழில் விவசாயம். ஆனால் புள்ளம்பாடி வாய்க்கால் மற்றும் பெருவளை வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் கடைமடை பாசனத்திற்கு தண்ணீர் வந்து சேருவதில்லை. நெல் கொள்முதல் நிலையங்களில் டிபிசி நிலவும் மூட்டைக்கு கமிஷன் வசூலிக்கப்படும் முறைகேடுகள் திமுக அரசு மீதான விவசாயிகளின் கோபத்தை உச்சகட்டத்திற்கு தள்ளியுள்ளது. இப்பகுதியின் முக்கிய பயிரான வாழை மற்றும் நெல், விவசாயிகளுக்கு தேவையான குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைப்போம் என்ற வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. கொள்ளிடம் ஆற்று படுகைகளில் ஆளுங்கட்சியினரின் நேரடி ஆசி பெற்ற கும்பல்களால் மணல் கொள்ளை தங்கு தடையின்றி அரங்கேறி வருகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்று விவசாய கிணறுகள் வறண்டு வருகின்றன. தொகுதி முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் புழக்கம் படுஜோராக நடப்பதால் பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் சீரழிவதோடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது. இந்த தொகுதியின் எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் திமுக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் மற்றும் மதமாற்ற கும்பல்களின் தேவைகளை மட்டுமே கனிவோடு கவனிப்பதாகவும் தொகுதி மக்களின் பொதுவான கோரிக்கைகளை அலட்சியப்படுத்துவதாகவும் மக்கள் மத்தியில் பலத்த அதிருப்தி நிலவுகிறது. ஆளுங்கட்சி நிர்வாகிகள் பொது மேடைகளில் எல்லை மீறி பேசுவதும் அதிகார தோரணையில் சாமானிய மக்களை நடத்துவதும் மக்கள் மத்தியில் திமுக மீதான வெறுப்பை அதிகப்படுத்தியுள்ளது. விவசாயிகளின் குமுறல், அதிகார துஷ்பிரயோகம், போதைப்பொருள் கலாச்சாரம், மணல் கொள்ளை இவை அனைத்தும் சேர்ந்து மீண்டும் திமுக வேண்டுமா என்ற கேள்வியை லால்குடி மக்களிடையே உரக்க எழுப்பியுள்ளது. மாற்றம் வேண்டுமா? விவசாயிகளின் வாழ்வு மலர வேண்டுமா? ஊழல் அற்ற நிர்வாகம் வேண்டுமா? மக்களே, சிந்தித்து வாக்களிப்பீர்.